அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையின் 4வது வரி. மாறாக உண்மையை வெளிப்படையாக எடுத்துரைக்கிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். இந்த இறை வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கும் உண்மை என்ற இறை வார்த்தையானது கடவுளின் வார்த்தையை குறிப்பதாக புனித யோவான் எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. உண்மை என்ற இந்த இறை வார்த்தையானது கடவுளின் வார்த்தையை குறிப்பதால் புனித பவுல் இவ்வாறு சொல்லுகிறார். உண்மையாகிய கடவுளின் உயிருள்ள வார்த்தையை நாங்கள் வெளிப்படையாக அறிவிக்கிறோம். உண்மையாகிய கடவுளின் உயிருள்ள வார்த்தையை நாங்கள் திரித்து கூறாமல், கடவுளின் வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே மக்களுக்கு தெளிவாக வெளிப்படையாக நாங்கள் அறிவிக்கிறோம் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் இயக்கப்படுகிற ஊழியர்கள் கடவுளின் வார்த்தையை திரித்து கூற மாட்டார்கள். மாறாக கடவுளின் வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக எடுத்துரைப்பார்கள். மாறாக தூய ஆவியால் இயக்கப்படாத இறை ஊழியர்கள் கடவுளின் வார்த்தையை திரித்து கூறுவார்கள். இவ்வாறு தூய ஆவியால் இயக்கப்படாத இறை ஊழியர்கள் கடவுளின் வார்த்தையை திரித்து கூறுவதால் அவர்கள் கடவுளின் சினத்திற்கு ஆளாவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது என்று புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? மறைநூலில் உள்ள எல்லா இறை வார்த்தைகளுக்கும் கடவுளே ஆசிரியர் என்றும், அந்த கடவுள் தூய ஆவியின் வழியாக மனிதர்களை கொண்டு இந்த இறை வார்த்தைகளை எழுதியிருக்கிறார் என்றும் புனித பவுல் இங்கு தெளிவாக சொல்லுகிறார். மறைநூலில் உள்ள எல்லா இறை வார்த்தைகளுக்கும் கடவுளே ஆசிரியராக இருப்பதால் கடவுளின் அந்த வார்த்தைகளை நாம் திரித்து கூறும்போது எவ்வாறு நாம் கடவுளின் சினத்திற்கு தப்பிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையை அறிவிக்கும் இந்த புனித பணியை நாம் கடவுளின் இரக்கத்தால் பெற்றிருக்கிறோமே ஒழிய நம்முடைய சொந்த முயற்சியாலோ ஆற்றலாலோ அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையை அறிவிக்கும் இந்த திரு பணியை கடவுளின் இரக்கத்தின் நிமித்தம் பெற்றிருக்கிற நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளுக்கு பயந்து கடவுளின் முன்னிலையில் நாம் நேர்மையான உள்ளத்தோடு இறை வார்த்தையை அறிவிப்போம். இறை வார்த்தைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே மக்களுக்கு வெளிப்படையாக ஒளிவு மறைவின்றி தெளிவாக எடுத்துரைப்போம். இவ்வாறு இந்த உலகில் நாம் இறை பணியை கடவுளுக்கு உகந்த விதத்தில் நாம் செய்யும் போது பரலோக பிதா இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே. அப்பா, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லு. இந்த நாளிலும் மறை நூலில் எழுதப்பட்டுள்ள உண்மையாகிய உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை வெளிப்படையாக ஒளிவு மறைவின்றி தெளிவாக அறிவிக்கிற ஊழியர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்று இருப்பார்கள் என்று எங்களுக்கு எடுத்து சொன்னீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இறை வார்த்தையை அறிவிக்கும் இந்த திரு பணியை உம்முடைய இரக்கத்து நிமித்தம் பெற்றிருக்கும் நாங்கள் வரப்போகிற நாட்களில் மறை நூலில் உள்ள உயிருள்ள இறை வார்த்தைகளை அப்பா வெளிப்படையாக நாங்கள் அறிவிக்கும் போதும் அந்த இறை வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே மக்களுக்கு தெளிவாக ஒளிவு மறைவின்றி நாங்கள் அறிவித்து இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக வெளிப்படும் போது அப்பா இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து
ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களுக்கும், அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தந்து, இந்த நாளில் தேவரீர் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து, இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து, இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.